learning outcomes of this session. First one, Avogadro Hypothesis. So Avogadroன்ற ஒரு scientist கொடுத்த hypothesis என்ன? So அவரோட law என்ன கொடுக்கறாரு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். Second one, application of Avogadro Hypothesis. So அவரோட law நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்றோம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். So Avogadro Hypothesis. Avogadro Hypothesisனா அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஹைப்போதசிஸ்ன்றது அவகாட்ரோன்ற ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் ஹைப்போதசிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ கொடுத்தாரு அப்படின்னா in 1811 அவகாட்ரோ என்ன சொல்றாருன்னா, he framed an hypothesis based on relationship between number of molecules present in equal volume of gases in different condition. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறாரு. எதுக்கும் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பிரசன்ட் இன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேசஸ். ஸோ கேசஸ் எடுத்துக்கிறாரு, அந்த கேசஸை ஈக்குவல் வால்யூம்ல எடுத்துக்கிட்டு அதுல எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்க போறாரு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 பலூன்ஸ் எடுத்துக்கிறோம். இங்க நம்ம 2 கலர்ஸ்ல அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் பலூன் பாத்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசா இருக்கு. செகண்ட் பலூன் பாத்தீங்கன்னா சைஸ் வந்து சின்னதா இருக்கு. அப்ப இதை வச்சு அவர் என்ன சொல்றாரு, எந்த பலூன் சைஸ் பெருசா இருக்கோ அப்ப அது வந்து நிறைய வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கும். எந்த பலூனோட சைஸ் வந்து சின்னதா இருக்கோ அது வந்து கம்மியான வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கும். ஸோ இந்த வால்யூம்ன்றதை நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் பலூனை ப்ளோ பண்றேன், ஊதுறேன் அப்படின்னா நான் சர்டன் ப்ரெஷர் கொடுக்குறேன். அப்ப இந்த சர்டன் ப்ரெஷர்ஸ் கொடுக்கும் போது நான் அதுக்குள்ள எனக்கு போறது என்னது அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் தான் போகுது. எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸால உருவானதுதான். ஸோ அப்ப நான் அந்த பலூனை ப்ளோ பண்ணும் போது அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் அதுக்குள்ள சர்டன் வால்யூம்ஸ், அதாவது சர்டன் மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அதுக்குள்ள போகுது. ஸோ அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப நம்ம எவ்வளோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த லாவை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காருன்னா, ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டைன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ அவர் இந்த 2 பலூன்ஸ் வச்சு என்ன சொன்னாரு, எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இதை வச்சு அவரு கொடுத்த லா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை நம்ம ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணி அதுக்கு ஈக்குவல் வால்யூம்ஸ் கொடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் அதே ஈக்குவல் நம்பர் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்ப்போம், ஒரு ஹீலியம் பலூன் எடுத்திருக்கோம், நெக்ஸ்ட் ஆக்சிஜன், நெக்ஸ்ட் H2O, நெக்ஸ்ட் NH3. ஸோ டிஃப்ரெண்ட் கேசஸ் இங்க இருக்கு. எல்லா பலூனுமே ஈக்குவல் சைஸ்ல இருக்கு. அப்ப ஈக்குவல் சைஸ்னா ஈக்குவல் வால்யூம். அப்போ வால்யூம் ஈக்குவலா இருந்து அதோட டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரையும் நம்ம ஈக்குவலா 4 கேசஸ்க்குமே நம்ம ஈக்குவலா மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் ஈக்குவலா இருக்கும். இதுதான் அவர் கொடுத்த லா. இதுதான் என்ன சொல்றாங்க, ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் கேசஸ். ஸோ வால்யூம்ஸ் ஈக்குவலா இருக்கு அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அப்போ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஈக்குவலா மெயின்டைன் பண்றாரு. கண்டைன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போ மாலிகுல்ஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை வச்சு அவருக்கு கொடுத்த லா நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் நம்ம ரிலேட் பண்ண போறோம். ஸோ வால்யூம்ங்கிறத Vன்னு ரெப்ரசென்ட் பண்ண போறோம், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை Nன்னு ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ அதை மேத்தமேட்டிக்கலி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, V is proportional to N அப்படின்னு சொல்றோம். ஏன் ப்ரொபோர்ஷனல்னு சொல்றோம், எவ்வளோ வால்யூம் கொடுக்குறோமோ அவ்வளோ மாலிகுல்ஸ் நமக்கு இருக்க போகுது. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு சிம்பிள் போடுவோம். ஸோ V is equal to constant into N. என்னங்கிறது தான் நம்மளோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 liter of hydrogen contains same number of molecules as in 1 liter of oxygen. அப்ப 1 liter of hydrogenல எவ்வளோ molecules இருக்கோ அதே தான் 1 liter of oxygenல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா
இதுவும் 1 லிட்டர் தான், இதுவும் 1 லிட்டர் தான். வால்யூம்ன்றது ஈக்குவலா இருக்கு. அப்போ வால்யூம் ஈக்குவலா இருந்தா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, வால்யூம் ஆஃப் அ கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் கேஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், H2 ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிறோம், பிளஸ் குளோரின் மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஸோ ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்தா நமக்கு கிடைக்கக்கூடியது ஹைட்ரஜன் குளோரைட். ஸோ HCl நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்ல தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்ரஜன் எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 1 வால்யூம், குளோரின் எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 1 வால்யூம். ஸோ அப்ப ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து தான் நமக்கு கிடைக்கிறது HCl. அப்போ 1 வால்யூம் பிளஸ் 1 வால்யூம்ங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடியது 2 வால்யூம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட் நமக்கு கிடைக்க போகுது. அப்ப அதுல எவ்வளவு மாலிகூல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம ரிலேட் பண்ண போறது. ஸோ அப்போ 1 வால்யூம் ஆஃப் எனி கேஸ் இஸ் ஆக்கியூபைட் பை n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இப்ப எனக்கு அதுல எவ்வளவு மாலிகூல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம், n மாலிகூல்ஸ் இருக்கு. அப்போ ஒரு வால்யூம் ஆஃப் கேஸ்க்குள்ள n மாலிகூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அப்போ ஒரு வால்யூம்ங்கிறதுல n மாலிகூல்ஸ்னா அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு எடுத்த மாதிரி நம்ம எழுதுறோம். ஹைட்ரஜனுக்கு 1 வால்யூம்னா அதுக்கு ஒரு n மாலிகூல்ஸ், தென் குளோரின் ஒரு 1 வால்யூம்னா அதுக்கு ஒரு n மாலிகூல்ஸ். அப்ப n மாலிகூல்ஸ் பிளஸ் n மாலிகூல்ஸ் சேர்ந்தா 2n மாலிகூல்ஸ். அப்ப இங்க பாருங்க, வால்யூமும் 2 வால்யூம் தான், மாலிகுலும் 2n மாலிகூல்ஸ் தான். அப்ப 2 வால்யூம்ஸ் இருந்தா 2n மாலிகூல்ஸ் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இதுதான் அவகாட்ரோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இப்ப n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம், 1 மாலிகுல் பிளஸ் 1 மாலிகுல் 2 மாலிகுல்ஸ். ஸோ 2 மாலிகுல்ஸ், 2 வால்யூம்ஸ் ஆஃப் கேசஸ்ல 2 மாலிகுல்ஸ் இருக்கு. ஸோ வால்யூமும் 2 தான், மாலிகுலும் 2 தான், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ ரெண்டுமே ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் கேஸ். இதே மாதிரி நமக்கு எத்தனை மாலிகூல்ஸ் கேட்டாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுவே 1 மாலிகூலுக்கு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் ஈக்குவலா டிவைட் பண்றோம். ஸோ ஹாஃப் மாலிகூல் பிளஸ் ஹாஃப் மாலிகூல் தான் நமக்கு 1 மாலிகூல். ஸோ இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அவகாட்ரோ கண்டுபிடிச்ச ஹைபோதசிஸ் வந்து டால்டன் தியரியோட ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். டால்டன் தியரியில நம்ம பார்த்திருப்போம், ஆட்டம்ஸை வந்து டிவைட் பண்ண முடியும். அதாவது அதை வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், அது எல்லாமே சப் டிவைட் ஆகி தான் நமக்கு ஆட்டம்ஸ் கிடைக்குது. ஸோ இங்கேயும் நம்மளால எவ்வளோ மாலிகூல்ஸ் இருந்தாலும் 1 மாலிகூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நம்மளால டிவைட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியோட ஒத்து போகுது. ஸோ இந்த லாவும் நமக்கு கரெக்ட் தான், இதை நம்ம அக்ரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ரோஸ் லா. இந்த அவகாட்ரோஸ் லாவை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, இட் எக்ஸ்பிளைன்ஸ் கே-லூசியஸ் லா. கே-லூசியஸ் லானா என்னன்னு பார்த்தோம்னா, டெம்பரேச்சர் அண்ட் வால்யூமை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லா தான் கே-லூசியஸ் லா. நான் டெம்பரேச்சரை அதிகமாக்குனேன்னா என்னோட வால்யூமும் அதிகமாகும், நான் டெம்பரேச்சர் கம்மியாக்குனேன்னா என்னோட வால்யூமும் கம்மியாகும். ஸோ அவகாட்ரோஸ் லாலையும் நம்ம இதே தானே பார்த்தோம், வால்யூமை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து கே-லூசியஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட், இட் ஹெல்ப்ஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் கேசஸ். அட்டாமிசிட்டினா என்ன, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு, ஒரு மாலிகுல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அவகாட்ரோஸ் லால நம்ம கண்டுபிடிக்க போறது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்போ ஒரு மாலிகுல் கண்டுபிடிச்சிட்டாலே அதுல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதோட அட்டாமிசிட்டியை நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். நெக்ஸ்ட், மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேசஸ் கேன் பி டிரைவ்ட். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா டிரைவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், ஹைட்ரஜன் இவ்வளோ இருக்கு, குளோரின் இவ்வளோ இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைட் இவ்வளோதான் வரும் அப்படின்ட்டு நம்ம மாலிகுலர் ஃபார்முலா டிரைவ் பண்ண முடியும். இட் டிட்டர்மைன்ஸ் ரிலேஷன் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ஸோ மாலிகுலர் மாஸ்னா என்னன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வேப்பர் டென்சிட்டினா ஒரு கேஸோட டென்சிட்டி. ஸோ அது எவ்வளோ அடர்த்தியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதுக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை வச்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டிட்டர்மைன்ஸ் கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ். ஸோ கிராம் மோலார் வால்யூமை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கிராம் மோலார் வால்யூம்ங்கிறது நமக்கு அவகாட்ரோஸ் நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அந்த அவகாட்ரோஸ் நம்பர்ல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதை வச்சு நம்மளால கிராம் மோலார் வால்யூமையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்ப்போம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, under same conditions of temperature and pressure, if you collect 3 liters of oxygen, 5 liters of chlorine and 6 liters of hydrogen. So 3 different gases கொடுத்திருக்காங்க. ஒன்னு ஆக்சிஜன் கொடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் குளோரின் கொடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, which has the highest number of molecules, எதுல வந்து நிறைய molecules இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட், which has the lowest number of molecules, எதுல கம்மியான molecules இருக்கு அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க. நமக்கு Avogadro's law பேஸ் பண்ணி நமக்கு என்ன தெரியும், volume is directly proportional to number of molecules. ஸோ இங்க கேட்டிருக்கிறது which has the highest number of molecules. அப்ப நமக்கு இங்க கொடுத்துருக்க கூடியது 3 liters of oxygen. நம்ம தனியா எடுத்து எழுதிப்போம். 3 liters of oxygen. Then 5 liters of chlorine. 6 liters of hydrogen. அப்ப இருக்கிறதுல எது அதிகம், வால்யூம் அதிகம், 6 liters தான் நமக்கு அதிகம். ஸோ அப்ப வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்ப 6 லிட்டர்ஸ்ல தான் மாலிகுல்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் என்ன, ஹைட்ரஜன். 6 liters of ஹைட்ரஜன். இதுலதான் நமக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லோவஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. லோவஸ்ட் அப்படின்னா அப்போ வால்யூம் எது ரொம்ப கம்மியா இருக்கோ அதுலதான் மாலிகுல்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப இந்த மூணுத்துல எதோட வால்யூம் நமக்கு கம்மியா இருக்கு, ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு தான் நமக்கு 3 liters கொடுத்துருக்காங்க. அப்ப 3 liters தான் மாலிகுல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் கம்மியா. அப்ப நம்மளோட செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் 3 liters of oxygen. ஸோ நம்ம டைரக்டா Avogadro's hypothesis வச்சு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். வால்யூம் அதிகமா இருந்தா மாலிகுல்ஸ் அதிகமா இருக்கும், வால்யூம் கம்மியா இருந்தா மாலிகுல்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். இங்க என்னென்ன பார்த்தோம்னா Avogadro's lawனா என்னன்னு பார்த்தோம். ஸோ எதை ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை ரிலேட் பண்ணியிருக்காங்க அண்டர் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். தென் அதோட அப்ளிகேஷன்ஸ், அதை எங்கெங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.